கொடுங்கன்னு தான் சொல்றேன். அப்படிங்கும்போது ஆமா ரிசல்ட் இருக்கும்போது கொடுக்க முடியாது சார். இப்போ அல்ட்ரா ஃபேர் தரது கூட முக்கியம் இல்லை சார். இது முழு ஃபேர் கொடுத்தீங்கன்னா கூட அங்கே பட்ட கஷ்டத்துக்கு வராது சார். உள்ள அவ்வளோ காடு இருக்கு. நான் உட்காந்தாலும் அதான் சார் எனக்கு தெரியும். பாருங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க இன்னொரு பஸ்ல மூவ் பண்ற ஜன்னல் இருந்ததுன்னா யாரும் ஏசி கேட்க மாட்டாங்க. அது எல்லாம் டகல் விடுறாரு. தெரிஞ்ச விஷயம் தான் தெரியல. இப்போ அதுக்கு என்ன சார் பண்றீங்க? நான் தான் சொல்லிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன். அவர் நிறுத்துங்க, இங்க பேசிடுவான் கேட்டுருவான் கேட்டுருங்க. அவ்வளவு நம்ம தானே முடியும். சமாளிக்க முடியும். இதைத்தான் நாங்க பெரம்பலூர்ல சொன்னோம். ஒரு பஸ்ஸை மாத்தி உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு மாத்த நீங்க கேளுங்க சார், கேளுங்க. இப்ப யார்கிட்ட சார் கேட்கறது? எடுக்கிற நம்பரே ஒண்ணு கொடுங்க. யாருங்க எடுக்காத நம்பர் கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி எடுக்காத நம்பர் எங்க கூட எடுத்தாங்க? நம்பர் பண்ணுங்க. நீ கொடுத்து எடுக்கலையே. இப்ப அப்புறம் எடுக்காத நம்பர் பண்ணி பார்த்துட்டு நாங்க பைத்தியக்காரங்களா? ஏங்க சோர்ல ஒருத்தர் இருப்பா இல்லாம போயிடும். பாருங்க குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு அசால்ட்டா இருக்கும்போது அவங்க பேசுவா இல்லாம எங்க யாருங்க எடுப்பா? சார் இப்ப குழந்தைங்க ஆச்சுனா யாரு பண்ணுவீங்க? வண்டி ஆக்சிடென்ட் யார் பண்ணுவீங்க? காலையில செய்ய 9 மணிக்கு வர வரைக்கும் வண்டி அப்படி நிப்பாட்டி இருப்பீங்களா? அப்படிதான் நிக்குது. எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்த்ததே இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்தியா ஏதாவது செங்கல்பட்டுல ஆக்சிடென்ட் ஆச்சு. நைட்டு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கோயம்பேட்ல இருந்து வண்டி வர வச்சாங்க. எப்படி வர வச்சாங்க? அவங்களுக்கு நம்ம கேட்டு தூங்கிட்டாங்க. என்னங்க நீங்க அந்த செக்டார் வண்டி ஆக்சிடென்ட் நிப்பாட்டி காலையில வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருப்பீங்க பஸ்ல. சும்மா பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்யணுங்கிறதுக்கு இறங்க. 65 ரூபா கொடுங்க, நான் இறங்குறோம். வேற வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல இங்க இருந்து போறதுக்கு என்கிட்ட இருக்கிற காசு தான் இருக்கு. அவ்வளவு வேற வண்டியாவது ஏற்பாடு பண்ணுங்க. இங்க இருந்து போறதுக்கு குழந்தைய வச்சு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நாங்க ஏங்க பண்ணு, நீங்க பண்ணுங்க அந்த வேலையை. வேற வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. ஜெயிட்ட பேசுங்க, யார்கிட்டயே பேசுங்க. சிஆர்சில இருந்து வரணுங்க.